நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு படிக்கணும். உட்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில மெட்ராஸ் வந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல வாழ்க்கை வெறும் போராட்டம் தான். நிரந்தரமான வருமானம் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது பல சமயம் ஒரு கப் டீயாவும் ஒரு பன்னாவும் தான் இருந்திருக்கு. இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்க 4 பேரும் ஒன்னா இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டே பசியா இருக்கும். வாழ்க்கை ஒரு பெரிய சுமையாவே இருந்ததில்ல. ஆனா இப்போ வாழ்க்கை ரொம்ப சுமையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாரமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? இல்ல, நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம பல விஷயங்கள் நடந்துச்சு. அது உன் தப்பும் இல்ல, ஏன் தப்பும் இல்ல. 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துட்டு வர்றது, உள்ள போனவனே தாப்பா போட்டுக்கிறது, இதெல்லாம் என்ன ரொம்ப காயப்படுத்துது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன அறியாம எனக்குள்ள அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்தா நானே இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன். தன் தாய் கற்பானவள் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் எப்படி நம்புறானோ அது மாதிரி நீ இதை நம்பலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துட போறோம்? எனக்கு ஒரு வாழ்க்கை வந்தா நான் என் வழியில போயிட போறேன். உனக்கு ஒரு வாழ்க்கை வந்தா நீ உன் வழியில போயிட போற. இருக்கிற கொஞ்ச நாள்ல 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கலாம்ல. காலையில பார்த்தா ஸ்நேகமா ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன ஹலோ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்கலாம்ல. உன்கிட்ட இந்த இங்கிலீஷ்லாம் கத்துக்கணும்னு கூட எனக்கு ரொம்ப ஆசை. நல்ல நண்பர்களா இருந்து நண்பர்களாவே அவங்க வழியில போயிடலாமே. நான் ஒண்ணும் தப்பா பேசிடலையே. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ்? யா. Thank you. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் மனமே. காஃபி? என்ன நந்தினி, நீயே இதெல்லாம் செய்ற? நான் போட்டிருப்பேன்ல. நேத்து நீ போட்ட காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் நானே போடுறதா முடிவு பண்ணிட்டேன். அது இந்த அடுப்பு, மண்ணெண்ணெய், ஸ்டவ் இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கேஸ் ஸ்டவ் அவ்வளவு பழக்கம் இல்லையா? ஓஹோ, அது சரி. என்ன இந்த சைக்கிள் எவ்வளவு பாசத்தோட துடைக்கிற? இது அவ்வளவு சாதாரணமா சைக்கிள்னு சொல்லாத நந்தினி. என் சுய சம்பாத்தியத்துல வாங்கினது, என் உயிரில் கலந்த உறவு. இப்போ அப்படித்தான் சொல்லுவீங்க. பெரிய டைரக்டராய் கார் வாங்கிட்டா இத கண்டுக்கவா போற? அத மட்டும் சொல்லாத. எத்தனை கார் வாங்கினாலும் பாகியலட்சுமி என் கூடவே இருக்கும். பாக்கியலட்சுமியா? இது பேர் பாகியலட்சுமி. எனக்கு எல்லாமே இதுதான். ஐயோ, சைக்கிள் மேல இவ்ளோ சென்டிமெண்டா? எல்லார்கிட்டயும் இப்படி சென்டிமெண்டா ஒரு பொருள் இருக்குமே, உன்கிட்ட எதுவும் இல்லையா? இருக்கு. இது எங்க அம்மாவோட செயின். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது என் கழுத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா திரும்பி வரவே இல்லை. அன்னியில இருந்து நானும் இதை கட்டினதே இல்லை. ஏன் நந்தினி, ஒருவேளை உங்க அம்மா இருந்தா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல? அந்த வீட்டுல எங்க அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இல்ல நந்தினி, நீ வசதியா வளர்ந்த பொண்ணு. உன்னை இப்படி பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை சொல்லட்டுமா? என்ன? நான் வேணா போய் உங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேனே. போய் பேசு, ஆனா திரும்பி வர மாட்டேன். இல்ல நந்தினி. இதோ பாரு சந்திரன், நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். கஷ்டம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா வாழ்க்கைன்னா என்னன்னு இப்ப தெரியுது. பணத்தோட அருமை புரியுது. ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா புரிஞ்சுக்குவாரு நம்பிக்கை இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பிடும் போது கூட எதிரில் உட்காந்து யார் அடிக்கலாம் கொல்லலாம்னு பேசுவாரு. எப்படா அங்க இருந்து விடுதலை கிடைக்கும்னு இருந்தேன். இப்போ சுதந்திரமா இருக்கேன். என் படிப்பு, எதிர்காலம்னு தெளிவா சிந்திக்கிறேன். For the first time in my life, I'm living. இருந்தாலும் உன் வீட்டை நீ மிஸ் பண்ணவே இல்லையா? லாசின்னு ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தேன். என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். என்ன ஆச்சோ தெரியல. உனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடு தானே? இதே அட்ரஸ் தான்டா. இதப்பா, நாய்க்குட்டி வாங்க வந்திருக்கோங்கிறது தெளிவா இங்கிலீஷ்ல சொல்லு. ஏன்னா ஹிந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க பாரு. பிக்சர் இரு. வாங்க. ஐயோ ஐயோ. We have come to see puppy. puppy தானே உள்ள இருக்கு. ஏகா ஏகா. என்ன சித்தப்பா அது? ஒதுக்குப்புறமா வீடு இருக்கும்போது நினைச்சேன். சரி பரவாயில்ல, வா சீக்கிரம் தூக்கின்னு போயிடலாம்.
வாங்க 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 உட்காருங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே, புதுசா? ஆமாமா, அதுவும் இவனுக்காக தான். அதான் தம்பி முகத்துல ரொம்ப வெக்கம் தெரியுது. எடுத்துக்கங்க. ஐயோ, பப்பி பார்ட்டி வந்திருக்கு. வர சொல்லு. சாரி, ரொம்ப தாகம். அதான் வந்துட்டீங்கல்ல, தனிச்சிருவோம். குட்டிங்களை பார்க்கலாமா? அவசரம். இல்ல, நேரமாச்சு. குட்டிங்க தூங்குற டைம் ஆயிடுச்சுன்னா பொழப்பு கெடுத்தீங்களே. தூங்குறதுக்கு அதுங்களை வச்சிருக்கேன். நாய் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் குலைச்சுதானே ஆகணும். ஆனா ஒண்ணு, நாயின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு தவிர அதுங்களை ராணி மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா என் வருமானமே இதுங்களை நம்பித்தானே. நீங்க எப்படி மேடம் இந்த லைன்ல? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? 16 வயசுல ஒரு நாயை நம்பி ரேணிகுண்டால இருந்து ஓடி வந்தேன். அந்த நாய் இந்த லைன்ல என்ன இழுத்து விட்டுட்டு ஓடிடுச்சு. 15 வருஷமாச்சு. இன்னைக்கு இந்த லைன்ல இருக்க யார்கிட்டயும் சரசமானு சொன்னா போதும், பட்டுன்னு எழுந்து நின்னுடுவாங்க. அடேங்கப்பா. இந்த குட்டிங்க எல்லாம் நல்ல ஜாதி தானே? போங்க தம்பி, கட்சியில ஆரம்பிச்சு கண்டதுலயும் ஜாதி வந்துருச்சு. இதுல போய் ஜாதியை பாத்துக்கிட்டு. இருந்தாலும் சொல்றேன், நம்ம குட்டிங்க எல்லாம் சூப்பர். அதுலயும் நீங்க கேட்ட பப்பி சும்மா விளையாடும். என்ன ஆரம்பத்துல கொஞ்சம் பெறாண்டுச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சுல்ல. ஏக்கா ஏக்கா பப்பி ரெடி. போங்க தம்பி, மனசுக்கு பிடிச்ச குட்டிய கூச்சப்படாம கேளுங்க. ஆமா, உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எனக்கு இதுல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாம் கேள்வி ஞானம் தான். ஆனா எங்க அப்பாக்கு இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட். என்ன தம்பி இவ்ளோ வெளிப்படையா ஆமாங்க, பேசுறீங்க? அவர் சொல்லுவாரு, எல்லா குட்டியும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கணும். எந்த குட்டி நம்மள பார்த்து நம்ம கிட்ட முதல்ல ஓடி வருதோ அதை பிக்கப் பண்ணுன்னு சொல்வாரு. விவரமான ஆளுதான். ஆனா பாருங்க, வீட்டோட ஒரு குட்டியை வச்சுக்கணும்னு நினைச்சாரு. எங்க அம்மா தான் கடைசி வரைக்கும் விடல. அதை எப்படி விடுவாங்க? இந்த கடிக்குமா? சீ, என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அப்படியே ஆசையா ஒரு கடி கடிச்சாதான் என்னவா? இல்லீங்க, பல்லு பட்டாலோ நகம் பட்டாலோ நல்லது இல்லைன்னு அப்பா சொல்லுவாங்க. சீ, போங்க தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ, பப்பி. நான் தான் பப்பி. சித்தப்பா, ம். இவ்வளவு நேரம் இந்த குட்டிங்களை பத்தியா பேசிட்டு இருந்தோம்? அநியாயத்துக்கு எங்க அப்பனையெல்லாம் அவர் அசிங்கப்படுத்திட்டு இருந்தா. ம். சாரிங்க, ராங் அட்ரஸ். பரவாயில்ல, வாங்க. சந்திரா, சித்தப்பா எஸ்கேப்.